வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். நம்ம இப்போ ஹோல்டிங்கில் வச்சுருக்க நிஃப்டி 50 ஷேரில் ஒரு 10 ஷேர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை பார்த்துருவோம். நிஃப்டி 50 ஷேரில் 80% இன்வெஸ்ட்டு ஏன் செய்யணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு புள்ளி விவரம் தான் ஒரு ஆய்வு செஞ்சுருக்கேன். அதையே அப்படியே உன்னிப்பாக கவனிங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் செல்வந்தராக வேண்டும் என்றால் புள்ளி விவரங்களும் ஆய்வுகளும் ரொம்ப முக்கியம். எனவே பெரு செல்வந்தரானவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஆய்வுகள் புள்ளி விவரங்களை பார்த்து தான் முதலீடு செய்து பெரிய செல்வந்தராக ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அதனால் நான் வச்சுருக்கிற நிஃப்டி 50 ஷேரில் ஒரு 10 ஷேரை வச்சுருக்கேன். அந்த ஷேர்களை பார்ப்போம். அதனுடைய தற்போதைய விலை என்ன, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை, எவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாம் லாபம் கொடுத்துருக்குது, எத்தனை மடங்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா வாழ்க்கையில். ஏன்னா நம்மளுடைய இந்திய நாடு முன்னேறி கொண்டு இருக்கிற நாடு. அதனால் வளர்ந்து வரும் நாடாக இருக்குது. இதனுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாமே உள்நாட்டு உற்பத்தி எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு வேணாம், இந்த நிஃப்டி 50 ஷேரில் ஒரு 10 ஷேர்னுடைய என்னென்ன செக்டரில் பண்ணியிருக்கேன், அதே சமயத்தில் 2004 அது என்ன ரேட்டு, அது எத்தனை மடங்கு 10 வருஷத்தில் வளர்ந்துருக்கு, எத்தனை மடங்கு 20 வருஷத்தில் வளர்ந்துருக்கு, 10 வருஷத்தில் எத்தனை பர்சன்டேஜ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு, 20 வருஷத்தில் எத்தனை பர்சன்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருக்குங்கிற பர்டிகுலர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஷேரு டிசிஎஸ்ஸு. இது அப்படியே சைடில் நான் கொடுத்துட்டு வரேன், எல்லாமே அப்படியே பார்த்துங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கணும், பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச புள்ளி விவரங்களை எடுத்துருக்கிறேன், அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டிசிஎஸ் பார்த்துடலாம். இது ஒரு ஐடி செக்டாருங்கிறது உங்களுக்கு தெரியும். இது 2004 இது 150 ரூபா இருந்திருக்குது. அதே மாதிரி 2014 1200 ரூபாயா மாறி இருக்கு. ஒரு 8 மடங்கு லாபம் கொடுத்துருக்குது. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் பார்த்தா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கால்குலேட்டர் வழியாக பார்த்தோம்னா 23% இது கொடுத்துருக்குது. அதுக்கு அடுத்தது இது 20 வருஷத்தில் 150 ரூபாயில் இருந்தது 4200 ரூபாயா மாறி இருக்கு. அப்போ 28 மடங்கு இது நம்மளுக்கு முதலீட்டாளர்களுக்கு லாபம் கொடுத்துருக்கு. இது ஒரு 18% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு லாபம் கொடுத்துருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய ஷேர் இன்ஃபோசிஸ். இது ஒரு ஐடி செக்டர். இது 2004 80 ரூபா இருந்திருக்குது. இது 2014 10 வருஷத்தில் 550 ரூபாயா ஏறி இருக்குது. இதனுடைய 7 மடங்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போ லாபம் 22% நம்மளுக்கு கூட்டு வட்டியாக கிடச்சிருக்குது. அதற்கு அடுத்தது 20 வருஷத்தில் 1900 ரூபாயாக ஏறி இருக்கிறது. இதனுடைய லாபம் 23 மடங்கு இருக்கிறது. 17% நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது HCL. இது ஒரு ஐடி செக்டர். இது 2004 இதனுடைய ரேட்டு 40 ரூபா. இதில் 2014 10 வருஷத்தில் இது 400 ரூபாயா ஏறி இருக்கு. 10 மடங்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. இதனுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தா 25% நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு லாபம் கொடுத்துருக்குது. அதுக்கு அடுத்தது 2024 20 வருஷத்தில் இது 1900 மாறி இருக்கு. இது 48 மடங்கு நம்மளுக்கு லாபம் கொடுத்துருக்குது. ஏறக்குறைய 21% நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு லாபம் கொடுத்துருக்குது. அதுக்கு அடுத்தது டெக் மஹேந்திரா. இது ஐடி செக்டர். இது 2026 தான் ஐபிஓ வந்திருக்குது. அப்போ 2026 100 ரூபா. இது 2006 பார்த்தீங்கன்னா 2014 இது 500 ரூபாயா மாறி இருக்கு. இது ஒரு 5 மடங்காக மாறி இருக்கு. நம்மளுக்கு லாபம் 2006 2014 வரைக்கும் தான் நம்ம கணக்கு வைக்கணும். 25% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு லாபம் கிடைச்சிருக்குது. 2024 பார்த்தீங்கன்னா 1750
இது ஏறி இருக்கு. இது வந்து 18%, அப்போ 18 மடங்கு நம்மளுக்கு லாபம் கொடுத்துருக்குது. சதவீதமாக பார்த்தீங்கன்னா 15% நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இது கொடுத்துருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இப்போ ஐடி செக்டார்லேயே 4 இது கம்பெனி நான் வந்து ஹோல்டிங்கில் வச்சுருக்கேன். என்ன காரணம்னா இன்றைக்கி இனிமேல் உலகம் வந்து டிஜிட்டல் உலகமாக தான் மாறிட்டு வருது. அதனால் ஐடி செக்டார், எவர்கிரீன் செக்டார் அப்படின்னா 4 வச்சுருக்கேன். நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 5ஆவதாக நம்ம பார்க்க வேண்டிய சார் வந்து பஜாஜ் ஆட்டோ. மோட்டார்ஸில் நம்ம 2 வச்சுக்கிறோம். அதில் முதல் ஸ்டாக் வந்து பஜாஜ் ஆட்டோ. இது வந்து 2008 தான் ஐபிஓ ப்ரைஸ் வெளியிட்ருக்காங்க. அப்போ வந்து 150 ரூபான்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 2014 இது 2000 ரூபாயா மாறி இருக்கு. 13 மடங்கு நம்மளுக்கு லாபம் கொடுத்துருக்குது. ஏறக்குறைய இதுதான் அதிக லாபம் 10 வருஷத்தில் கொடுத்த ஸ்டாக்காக இருக்கும். 75% மேலே இது லாபம் கொடுத்துருக்குது. அதனால் இதை நீங்கள் வந்து ஒரு நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 2024 இது வந்து 9000 ரூபா மாறி இருக்கு. ஏறக்குறைய 60 மடங்கு ஏறி இருக்கு. இதனுடைய லாபம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 23% மேலே நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குது. அதாவது நாம் வந்து 2008 2024 வரைக்கும் நம்ம பார்க்கணும். இது 20 வருஷ வேல்யூ இது. அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஏறக்குறைய 30% மேலே நம்மளுக்கு லாபம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது டாடா மோட்டார்ஸ். இது வந்து மோட்டார் செக்டார். இது வந்து 2004 100 ரூபாயா இருந்திருக்கு. 2014 இது 500 ரூபாயா ஏறி இருக்கு. ஒரு 5 மடங்கு தான் லாபம் கொடுத்துருக்கு. இது 18% நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்குது. அதுக்கு அடுத்தது 2024 இது வந்து 780 ரூபாயா ஏறி இருக்கு. இது 8 மடங்காக நம்மளுக்கு லாபத்தை கொடுத்துருக்குது. 11% நம்மளுக்கு கூட்டு வட்டியாக கிடச்சிருக்குது. இதுக்கோசரம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா டாடா மோட்டார்ஸ் இன்னும் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குனால தான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இதை வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது டாக்டர் ரெட்டி ஃபார்மாவில் ஒரே ஒரு ஸ்டாக் தான். ஏன்னா எல்லாத்துலேயும் நம்ம கலந்து பண்ணணும் செக்டார் வைஸு. இது வந்து 2004 வந்து 400 ரூபாயா இருந்திருக்குது. 2014 வந்து 3000 ஏறி இருக்கு. 7.5%, 7.5 மடங்கு இது ஏறி இருக்குது. 23% கூட்டு வட்டியாக கிடச்சிருக்குது. இது நாம் வந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம பழைய ரேட்டில் தான் நம்ம பார்க்கணும். அதுதான் சார்ட்லேயும் அதுதான் இருக்குது. அதனால் 6000 ரூபான்னு வச்சுக்கலாம். 2024 இது வந்து 15 மடங்கு ஏறி இருக்கு. ஏறக்குறைய 13% நம்மளுக்கு கூட்டு வட்டியாக கிடச்சிருக்கு, லாபம் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்தது ஐடிசியில் ஒன்று எஃப்எம்சிஜியில் ஒன்று மட்டும்தான் இதை செலக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இது நல்ல டிவிடெண்ட் ஸ்டாக்குங்கிறதுனால. அதுக்கு அடுத்தது 2004 வந்து இது 20 ரூபா இருந்திருக்கு. 2014 200 ரூபாயா ஏறி இருக்கு. இது 10 மடங்கு வளர்ந்துருக்குது. 25% கூட்டு வட்டி கிடச்சிருக்குது. இது அதுக்கு அடுத்தது 475 ரூபாயா இது 2024 ஏறி இருக்கு. ஏறக்குறைய 23 மடங்கு நம்மளுக்கு லாபம் கொடுத்துருக்குது. 17% கூட்டு வட்டியாக கிடச்சிருக்குது. அதுக்கு அடுத்தது டாடா ஸ்டீலில் ஒன்று மட்டும் என்னுடைய ஹோல்டிங்கில் வச்சுருக்கேன். இது வந்து 2004 இதனுடைய ப்ரைஸ் 20 ரூபா. 2014 40 ரூபா. ஏறக்குறைய 2 மடங்கு தான் வளர்ந்துருக்குது. இது 9% கூட்டு வட்டியாக கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து 140 ரூபாயா 2024 வளர்ந்துருக்குது. இது ஒரு 7 மடங்கு தான் வளர்ந்துருக்கு. அப்போ வந்து 10% தான் நம்மளுக்கு கூட்டு வட்டியாக கிடச்சிருக்கு. இருந்தாலும் இதனுடைய கம்மி ரேட்டு வந்து ரொம்ப குறைவாக இருக்கனால இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரிடிக்ஷன். அதுக்கடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டரில் இது இருக்குது. 2004 இது 50 ரூபா இருந்திருக்கு. 2014 250 ரூபாயா ஏறி இருக்கு. இது 5 மடங்கு ஏறி இருக்கு 10 வருஷத்தில். 18% கூட்டு வட்டி கிடச்சிருக்கு. இது 2024 835 ரூபாயா ஏறி இருக்கு. ஏறக்குறைய 17 மடங்கு வளர்ந்துருக்கு. 15% லாபம் கிடச்சிருக்கு. அதனால் இது வந்து பேங்க் அண்ட் ஃபைனான்ஸில் இது வந்து ஒரு இதாக வச்சுருக்கோம். மேக்சிமம் நம்ம வந்து கவர்மெண்ட் செக்டாரில் பண்ணுறதில்ல. ஏன்னா பாலிசி தகுந்த மாதிரி மாறணும். ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது நல்ல குட் ஸ்டாக்குங்கிறதுனால இது ஒன்று மட்டும் நான் கன்சிடர் பண்ணிருக்கேன்.
அதனால் நீங்கள் யோசனை பண்ணுங்கள். தற்போது நிஃப்டி 50 ஷேரில் 10 ஷேர் மட்டும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் 20% மேலே கூட்டு வட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்குது. 20 வருஷத்தில் ஒரு 19% மேலே நம்மளுக்கு கூட்டு வட்டியே கிடச்சிருக்கு. எதிர்காலத்தில் இது டிவிடெண்டெல்லாம் நம்மளுக்கு சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 24% மேலே நம்மளுக்கு கிடைக்குங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஐடிசி இது வந்து ஒரு ஷேர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இந்தியன் ஓட்டருங்கிறது. அப்படிங்கும் போது நம்ம அதில் 11 ஷேர் வந்து நிஃப்டி 50ல். நிஃப்டி 50 இல்லாத ஷேரு ஒரு 4 ஷேர் சொல்லியிருந்தேன். அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா 15 ஷேர் ஆயிடுச்சு. இந்த 15 ஷேருமே நம்ம லாங் டேர்மில் ஹோல்டிங் பண்ணால் கண்டிப்பாக நீண்ட கால அடிப்படையில் நம்ம செல்வந்தராகிடலாம். அதே சமயத்தில் மாதம் டிவிடெண்ட் பெறலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப மிக மிக அவசியம். அதனால் அடுத்த காணொலியில் இன்னும் விரிவான சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.